இப்ப சென்னையில பாத்தீங்கன்னாக்கா இங்க பல்வேறு துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் தெரியாமே சில அதிகாரிகள் அவங்க தன்னிச்சையா நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது எல்லாம் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறேன். ஏற்கனவே சட்டமன்றத்தின் போது பேசுகின்ற போது சொல்லியிருக்கிறேன். ஆக இது எல்லாம் இது மேல நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்தாதான் இது போன்ற கொடூரமான மனித உயிர்கள் பலியாவது தடுக்கப்படும். அதிகார வர்க்கத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும் 237 எம்எல்ஏ ஒரே எம்எல்ஏ நான் பேசினேன். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டு காரணமான அந்த எஸ்பி அந்த ஐஜி கலெக்டர் அவங்களை கொலை வழக்கில் பதிவு செய்யணும். இன்னைக்கு நீதியரசருடைய ஆணை அறிக்கை வாங்கி வச்சுக்கிட்டா போதாது, நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னேன். சட்டமன்றத்தில் பேசினேன். இன்னி வரைக்கும் அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை. அப்ப அவர்களை காப்பாற்றுகிற சக்தி எது? ஆக அதனால் முதலமைச்சர் அவர்கள் இனியும் இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துற கெட்ட பெயர் எடுத்துற சித்தாந்த ரீதியா கருத்தியல் ரீதியா அவங்களோடு மாறுபடுகின்றவர்கள் இங்கே உள்ளே உட்கார்ந்து கொண்டு இந்த அமைச்சருக்கே கட்டுப்பட மாட்டேன்றாங்க. அமைச்சர் சொல்றதே செய்ய மாட்டேன்றாங்க. எம்எல்ஏக்கள் சொல்றதே கேட்கறது இல்ல. எம்எல்ஏக்கள் சந்திக்க மறுக்கிற இந்த ஆணவம் இந்த அதிகார வர்க்கத்துக்கு எப்படி வந்தது? ஆக முதலமைச்சர் அவர்கள் இவர்களை சாட்டை கொண்டு இவர்களை தன் கையகத்தில் கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தை நடத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். இந்த வேண்டுகோள் ஏற்கப்பட்டு இது நடைமுறைக்கு வந்தால்தான் இது போன்ற கள்ளச்சாராய சாவுகள், இந்த கஸ்டோடியல் டெத், நீதிமன்ற காவல் மரணம், காவல் நிலையத்தில் சித்திரவதை, பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுவது தடுத்து நிறுத்தப்படும் என்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கருத்தாக பல கூட்டத்தொடர்களை நான் பதிவு செய்திருக்கிறேன். அது அனைத்தும் இதற்கு பிறகாவது ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும் என்பது எமது வேண்டுகோள் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன். காரணம் இங்க நான் இதை பதிவு செய்யறதுக்கு நான் பேசின வீடியோவை அந்த ஸ்பீச்சோட கிளிப்பிங்ல இருந்து கேட்டா தரமாட்டேன்றாங்க. ஆனா சட்டமன்ற குறிப்புல இடம்பெறுது. அது வீடியோவை கொடுக்கறதுல என்ன இருக்கு? அதை ஒரு சில நான் சொன்ன இந்த லாபி வடநாட்டு அதிகாரிகள், நீங்க கேட்கலாம் வடநாட்டு அதிகாரி யாருன்னு உங்களுக்கு தெரியல. டிஎன்பிசில 2016 ஆண்டு பச்சை தமிழ் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வுரிமையை பறிக்கின்ற வகையில் இந்தியாவை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் டிஎன்பிசில தேர்வு எழுதி டைரக்டரா நீதிபதியாக, டைரக்டராக குரூப் ஆபீசராக, கோட்டாட்சியராக, நீதிபதியாக வரலானா 25 வயசுல சீஃப் செக்ரட்டரி உட்காருவோம் வடநாட்டுக்காரன். இதை எந்த கட்சி கண்டுபிடிக்கல, எந்த எம்எல்ஏ கண்டுபிடிக்கல. நான் கண்டுபிடித்து போராடி டிஎன்பிசி அலுவலகத்தை முற்றுகையிட்டு 1 லட்சம் பேரை திரட்டி கோர்ட்டை முற்றுகையிட்டு தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்த பிறகு அவரிடத்தில் பலமுறை மன்றாடி போராடி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இனி தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் இந்த மண்ணில் பூர்வீகமாக கொண்டவர்களுக்கும் நீங்கள் அந்த பதவிக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த மாற்றத்துக்கான சட்ட திருத்தம் கொண்டு வந்த அதுல ஒரு வரி தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவர்கள் சேருங்கன்னு சொன்ன. அதற்கு எதுக்கெல்லாம் பியூரோகிரசி? ஆக இதையெல்லாம் இங்கு சூழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டுடைய உரிமைகள், தமிழ் சமூகத்தின் வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டுடைய வணிகம் பறிக்கப்படுகிறது. இந்த நாட்டில் யார் சீஃப் செக்ரட்டரி, யார் டிஜிபி, யார் கமிஷனர் வர வேண்டும், அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும், அவர் எந்த சித்தாந்தத்தை கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதை இங்கு இருக்கிற வடநாட்டு சில அசோசியேஷன் தீர்மானிக்கிறான். இதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு நாட்டுடைய உயர்ந்த பதவிகள் அமர்ந்து கோல வச்சுவதற்கு வாய்ப்பு இல்லையா? திறமைகள் இல்லையா? ஆக இதையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் இனியாவது மிக கடுமையான நடவடிக்கைகளுக்கு இந்த அதிகாரிகள் மீது எடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் வேண்டுகோள் கேட்கிறேன். இன்னும் சொல்ல போனா சில அதிகாரிகள் முதலமைச்சருக்கு தகவல் சொல்றதுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு தகவல் சொல்றான், கவர்னருக்கு தகவல் சொல்றான். இது எப்படி நடக்குது? ஆக இவற்றையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் களைய வேண்டும், உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற என்னுடைய பல கூட்டத்தொடரில் பேசியிருக்கிறேன். இந்த கூட்டத்தொடரிலும் சில கருத்துக்களை பேசியிருக்கிறேன். ஆனால் முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் இதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் உயிரிழந்த குடும்பங்களுக்கான நிவாரணமாக இருக்கட்டும், அவருடைய வேலைவாய்ப்பு உறுதியாக இருக்கட்டும், அந்த குழந்தை செல்வங்கள் தாய் தந்தையர் இறந்தவர்கள், தந்தை இறந்தவர்களுக்கு என்று தற்போது அறிவித்திருக்கிற இந்த உதவியெல்லாம் அந்த ஏதுமற்ற அப்பாவி உழைக்கின்ற தாழ்த்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட ஏழை குடியில் பிறந்த இந்த சாராயம் குடிச்சு செத்து போறது தப்புதான், அது கள்ளச்சாராயம் குடிக்கிறது தப்புதான். ஆனா அதுக்காக சில தலைவர்கள் அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் தரலாமா, அந்த குடும்பத்து பிள்ளைகளுக்கு வேலை தரலாமா, உடனே முதலமைச்சர் பொறுப்பேற்று விலகுங்க என்று சொல்வதெல்லாம் ஏற்புடைய செயல் அல்ல. அந்த ஏழை மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது அவர்கள் எப்படி வாழ்வார்கள், எப்படி அவர்களுடைய குழந்தை செல்வங்கள் படிக்கும், அதற்கெல்லாம் இன்றைக்கு உதவியை அறிவித்திருக்கிற முதலமைச்சருடைய இந்த அறிவிப்புகளையும் வரவேற்று நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அது ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில இதற்காக பெரிய போராட்டம் நடத்தி நான் என்னை கூட்டு வச்சு அவங்க பேசி அன்றைக்கு டிஜிபி ஏடிஜிபி 2 பேரும் கூட்டி நீங்க உங்களோட கிரீவன்ஸ் என்னன்னு கேட்டு பல மாவட்டத்துக்கு காவல்துறை கண்காணிப்பாளர்களாக தமிழர்களையும் நம்முடைய குரூப் 1 ஆபீசர்களையும் நியமனம் செய்வதற்கு காரணமா நான் இருந்தேன். அதெல்லாம் இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அவர்கள் இங்க சித்தாந்த ரீதியாக தமிழ்நாடு என்னாலே அவங்க சில பேருக்கு கசப்பா இருக்குது. அதுக்காக தான் முதலமைச்சர் இதுல தலையிடணும் அப்படின்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். அதான் மாத்தணும்.
இல்ல போன கூட்டத்தொடரில் இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி இன்ஸ்பெக்டர்ஸ் டிஎஸ்பி பதவி உயர்வுக்கு நீண்ட நாட்களாக காத்திருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்றேன், அந்த காவலர்களுடைய பதவி உயர்வு, அவர்களுக்கான சலுகைகள், அவர் குடும்பம் நிம்மதியா வாழ்வதற்கு, அவருடைய பிள்ளை செல்வங்கள் படிப்பதற்கு எல்லா வசதி வாய்ப்பு அவங்க என்ன கிரீவன்ஸ் கொடுக்குறாங்களோ அத்தனையும் தமிழ்நாடு அரசு மக்களுடைய வரிப்பணத்தில் செஞ்சு கொடுங்க. எம்எல்ஏ சம்பளத்தை விட 4 மடங்கு 5 மடங்கு கொடுங்க, எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லல. அதையும் தாண்டி அவர் லஞ்சம் வாங்குறாரு, அபின் விக்க உடந்தையா இருக்காரு, கஞ்சா விக்க உடந்தையா இருக்காரு, சாராயம் விக்க உடந்தையா இருக்காருன்னா உடனடியாக உங்கள் உளவுத்துறை மூலமாக கண்டு அறிந்து அவர்களை டிஸ்மிஸ் செய்து அவர்களை கைது செய்து சிறையில் தூக்கி போடுங்க. அதான் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் அவருக்கான அடிப்படை வசதிகள் அனைத்தையும் நீங்க செய்து கொடுங்க. அதற்கு பிறகு தவறு செய்கின்றவர்கள் மீது கடுமையான உச்சபட்ச நடவடிக்கை எடுக்கணும்ன்றதான் இன்னைக்கு சாராம்சமாக முதலமைச்சர்கிட்ட நான் முன்வைத்திருக்கிறேன்.